இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. மைகாடில் உள்ள வாக்காளரின் முகவரியை புதுப்பிக்க அதிகாரம் கோரும் எஸ்பிஆர். வாக்காளர்களின் முகவரிகளை அவர்களின் மைகார்டு அடையாள அட்டை அடிப்படையில் புதுப்பிக்க தங்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட வேண்டும் என தேர்தல் ஆணைய எஸ்பிஆர் புதிய பரிந்துரை ஒன்றை முன்வைத்துள்ளது. தற்போது எஸ்பிஆருக்கு அந்த அதிகாரம் இல்லாததால் சிலர் இடம்பெயர்ந்தாலும் பழைய முகவரியிலேயே வாக்காளர் பட்டியலில் நீடிக்கின்றனர். இதனால் சில பகுதிகளில் ஏற்கனவே இடிக்கப்பட்ட குடியிருப்புகள் இன்னும் வாக்காளர் பட்டியலில் உள்ளதாக எஸ்பிஆர் ஆணையர் ஜோய் ராந்துவா கூறுகிறார். எனவே வாக்குப்பதிவு வசிப்பிடம் அடிப்படையில் இருக்க வேண்டுமே தவிர வாக்காளரின் பிறந்த இடமோ அல்லது சொந்த ஊரின் அடிப்படையில் இல்லை என்றார் அவர். உதாரணமாக சபா மற்றும் அல்லது சரவாக்கில் பிறந்தவர்கள் அவர்கள் கோலாலம்பூரில் வாழ்ந்தால் அங்குதான் வாக்களிக்க வேண்டும். இல்லையெனில் எளிய பெரும்பான்மை என்ற ஜனநாயக கொள்கை பாதிக்கப்படும் என்று அவர் நினைவூட்டினார். இந்த மாற்றம் நடைமுறைக்கு வந்தால் வாக்காளர் பட்டியல் துல்லியமாகும், மக்கள் வாழும் இடத்திலேயே அவர்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க முடியும் என்றார் அவர். நடப்பில் வாக்காளர் பட்டியலில் தங்கள் முகவரியை புதுப்பிப்பதா இல்லையா என்பது வாக்காளர்களின் தேர்வாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. காராக்கில் 24 வயது திவாகரன் காணவில்லை. 2 வாரங்களில் இரண்டாவது சம்பவம். நவம்பர் 17ஆம் தேதி அன்று முதல் காராக் கம்புங் பாருவில் உள்ள தனது வீட்டிலிருந்து தவறிய 24 வயதுடைய இளைஞர் பி திவாகரன் காணவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 வாரங்களில் பெந்தோ மாவட்டத்தில் காணாமல் போன 2வது நபர் அவர் ஆவார். நேற்று மதியம் காணாமல் போனவர் தொடர்பான போலீஸ் புகார் பெறப்பட்டதாக மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் ஜைஹாம் முகமது கஹார் தெரிவித்தார். ஆக கடைசியாக நவம்பர் 17ஆம் தேதி செட்டிக்கில் உள்ள தோட்டத்திற்கு திவாகரன் வேலைக்கு சென்றதை பார்த்ததாகவும் அதன் பிறகு அவர் வீட்டிற்கு திரும்பவில்லை என திவாகரனின் இளைய சகோதரர் போலீசில் புகார் செய்துள்ளார். 184 மீட்டர் உயரம் மற்றும் 75 கிலோ எடை கொண்ட அவர் கடைசியாக கருப்பு நிற டி சட்டை மற்றும் கருப்பு அரைக்கால் சிலுவார் அணிந்திருந்தார் என இன்று வெளியிட்ட அறிக்கையில் ஜைஹாம் தெரிவித்தார். KLCCக்கு செல்ல 120 ரிங்கெட் கட்டணமா? சட்டவிரோத வாடகை கார் ஓட்டுநர் கைது. கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தின் 1வது முனையத்தில் KLCCக்கு செல்வதற்காக வங்கதேச பயணி ஒருவரிடம் 120 ரிங்கெட் கட்டணம் வசூலிக்க முயன்ற ஒருவர் நேற்று சாலை போக்குவரத்து துறையால் கைது செய்யப்பட்டார். KLIA முனையம் ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட கண்காணிப்பின் விளைவாக உரிமம் பெறாத வாடகை கார் சேவைகளை வழங்கிய ஆடவர் கைது செய்யப்பட்டதை ஸ்லாங்கூர் சாலை போக்குவரத்து துறை இயக்குனர் அஸ்ரின் போர்ஹான் உறுதிப்படுத்தினார். சம்பந்தப்பட்ட ஓட்டுநர் தனது ஹோண்டா சிட்டியில் வங்காளதேச ஆடவரை KLIA 1வது முனையத்திலிருந்து கோலாலம்பூர் மாநகரில் உள்ள KLCCக்கு செல்வதற்கு 120 ரிங்கிட் கட்டணத்தில் சேவையை வழங்க முயன்ற போது கைது செய்யப்பட்டதாக அவரது காரும் பறிமுதல் செய்யப்பட்டது. கெவின் மொராய்ஸ் படுகொலை மரண தண்டனையை மறு ஆய்வு செய்ய மருத்துவர் குணசேகரன் கோரிக்கை. அரசாங்க துணை தலைமை வழக்கறிஞர் கெவின் மொராய்ஸ் படுகொலையில் மரண தண்டனைக்கு உள்ளான முன்னாள் ராணுவ மருத்துவர் குணசேகரன் தனது தண்டனையை மறுபரிசீலனை செய்ய கூட்டரசு நீதிமன்றத்தில் புதிய மனு தாக்கல் செய்துள்ளார். 10 ஆண்டுகளுக்கு முன் நடந்த இந்த கொலையை நீதிமன்றம் மறு விசாரணைக்கு உட்படுத்த அவர் கோருகிறார். 1995ஆம் ஆண்டு கூட்டரசு நீதிமன்ற விதிகளின் 37வது பிரிவின் கீழ் அவர் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த விதி கடுமையான நீதி சந்தித்ததாக கருதும் தரப்புகள் கூட்டரசு நீதிமன்றத்தின் தீர்ப்பை மறுபரிசீலனை செய்ய அனுமதிக்கிறது. அவ்வகையில் மேல்முறையீட்டில் தனது தரப்பு வாதங்கள் சரியாக பரிசீலிக்கப்படவில்லை என குணசேகரன் கூறுகிறார். அப்போதைய தலைமை நீதிபதி துன் தெங்கு மைமுன் துவான்மாட் தலைமையிலான 3 நீதிபதிகளை கொண்ட குழு தனது வழக்கறிஞர்கள் சமர்ப்பித்த வாதங்களை முறையாக பரிசீலிக்க தவறிவிட்டதாக தற்போது சுங்கைபுலோ சிறையில் இருக்கும் குணசேகரன் தாக்கல் செய்த அபிடவிட் மனுவில் கூறப்பட்டுள்ளது. 2024 மலேசியாவில் 1,90,304 திருமணங்கள், 60,457 விவாகரத்துகள் பதிவு. கடந்த ஆண்டு மலேசியாவில் மொத்தம் 1,90,304 திருமணங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இது 2023ஆம் ஆண்டில் பதிவான 1,88,614 திருமணங்களை விட 0.9 விழுக்காடு அதிகமாகும்.
மொத்த திருமணங்களில் முஸ்லிம் திருமணங்கள் மட்டுமே 73% ஆகும். அதே சமயம் 2024 60,457 விவாகரத்துகள் பதிவாகியுள்ளன. இது 2023 ஆண்டு பதிவான 58,095 விவாகரத்துகளை விட 4.1% உயர்வாகும். முஸ்லிம் விவாகரத்துகள் 2023 44,322 2024 47,577 உயர்ந்துள்ளன. இது 7.5% அதிகமாகும். ருஜுக் அதாவது திரும்ப ஒன்று சேருதல் சம்பவங்கள் 2024 5,563 ரக பிரிவினர்கள். முந்தைய ஆண்டோடு ஒப்பிடும்போது இது 4.7% குறைவாகும். விவாகரத்து அதிக அளவில் 30 முதல் 34 வயதிற்கு உட்பட்டவர்களிடையே உட்படுத்தி உள்ளதும் தெரிய வந்துள்ளது. லாரி பள்ளத்தில் பாய்ந்து தீப்பற்றியதில் ஓட்டுநர் உடல் கருகி மரணம். ஜொஹூர் கோத்தாதிங்கி அருகே லாரி தடம் புரண்டு பள்ளத்தில் விழுந்தது. தீப்பற்றியதில் அதில் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உடல் கருகி மாண்டார். நேற்று மாலை ஜாலான் லோக்ஹெங் மாவாய் சாலையின் 26வது கிலோமீட்டரில் அந்த விபத்து நிகழ்ந்தது. உயிரிழந்தவர் வோல்வோ ரக லாரி ஓட்டுநரான 38 வயது ஆர் சசிதரன் என அடையாளம் கூறப்பட்டது. அவரின் உடல் கோத்ததிங்கி மருத்துவமனையின் தடயவியல் துறைக்கு அனுப்பப்பட்டது. விபத்தில் வேறு எந்த வாகனமும் சம்பந்தப்படவில்லை என போலீஸ் உறுதிப்படுத்தியது. ஸ்லாங்கூரில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த 2 தொழிற்சாலைகள் மூடப்பட்டன. ஸ்லாங்கூர் ஊராட்சி மன்றம் மேற்கொண்ட அதிரடி சோதனையில் கோலஸ்லாங்கூர் ஜெராம் பகுதியில் அனுமதியின்றி செயல்பட்டு வந்த 2 தொழிற்சாலைகள் மூடப்பட்டுள்ளன. இந்த சோதனையில் தேசிய நீர் சேவை ஆணையம் ஸ்பான், சுற்றுச்சூழல் துறை ஜாஸ், ஸ்லாங்கூர் நீர் சேவை நிறுவனம் ஸ்லாங்கூர், தேசிய மின்சார வாரியம் டிஎன்பி மற்றும் கோலஸ்லாங்கூர் மாவட்ட மற்றும் நில அலுவலகம் உள்ளிட்ட பல ஆணையங்களும் நிறுவனங்களும் இணைந்து செயல்பட்டன. மூடப்பட்ட தொழிற்சாலைகள் அனுமதியில்லாமல் செயல்பட்டதோடு மட்டுமல்லாமல் அனுமதியின்றி கட்டிடத்தையும் அமைத்து சுத்தமின்மை, தூசு மற்றும் சுத்த மாசு ஏற்படுத்துவதால் போன்ற விதிமுறைகளையும் மீறியிருந்தன. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அவ்விரு தொழிற்சாலைகளுக்கும் நோட்டீஸ் வழங்கி விசாரணை மற்றும் மேல் நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். மேலும் தண்ணீர் மீட்டர் துண்டிக்கப்பட்டதுடன் டிஎன்பி மின் மீட்டர் பதிவுகளை சேகரித்த பின்னர் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க தயாராகியுள்ளன. இந்த நடவடிக்கையில் இதர 17 தொழில் உபகரணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. தொழில் நடவடிக்கைகள் சட்டப்படி நடைபெறவும் மக்களின் நலனை பாதுகாக்கவும் இத்தகைய கண்காணிப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று ஸ்லாங்கூர் ஊராட்சி மன்றம் அறிவித்துள்ளது. லங்காவியில் கடந்த ஆண்டு மட்டும் 73 பேர் மீது ஜெல்லி மீன் தாக்குதல். லங்காவி கரையோர பகுதிகளில் கடந்த 3 ஆண்டுகளில் 102 ஜெல்லி மீன் சம்பவங்கள் நடந்துள்ளன. கடந்த ஓராண்டில் மட்டுமே 73 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக லங்காவி மாவட்ட பொது தற்காப்பு படை கூறியது. ஆக அதிகமாக பந்தாய் செனாங் கடற்கரையில் 47 சம்பவங்களும், பந்தாய் தெங்காவில் 17 சம்பவங்களும், எம்பிபி பிலாங்கியில் 9 சம்பவங்களும் பதிவாகின. எனினும் இவ்வாண்டு ஜெல்லிமீன் தாக்குதல்கள் குறைந்துள்ளன. நவம்பர் 15 வரைக்குமான நிலவரப்படி 23 சம்பவங்கள் மட்டுமே பதிவாகியுள்ளன. அண்மையில் ரஷ்யாவை சேர்ந்த 2 வயது சிறுவன் பெட்டி ஜெல்லி மீன் எனும் மிகவும் விஷத்தன்மை வாய்ந்த ஜெல்லி மீன் கொட்டி உயிரிழந்த சம்பவமும் அதில் அடங்கும். இந்த பெட்டி ஜெல்லி மீன்கள் இதற்கு முன்பு லங்காவியில் அரிதாக காணப்படுபவையாகும். ஆனால் புயல் உள்ளிட்ட அண்மைய வானிலை மாற்றங்களால் தற்போது அவை படையெடுத்துள்ளன. இதனை அடுத்து கடற்கரை பகுதிக்கு ரோந்து பணிகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதோடு ஆபத்தான ஜெல்லி மீன்கள் குறித்து பொதுமக்களுக்கு எச்சரிக்கும் நோட்டீஸ்களும் வைக்கப்பட்டுள்ளதாக அத்துறை கூறியது. இன்று காலை பாலிங்கில் உள்ள ஒரு ஆரம்ப பள்ளியில் தீ விபத்தால் பரபரப்பு. இன்று காலை பாலிங்கில் உள்ள ஒரு பள்ளியில் ஏற்பட்ட தீ விபத்தினால் மக்கள் அதிர்ச்சிக்கு உள்ளாகினர். 2 மாடி கட்டிட தொகுதியின் கூரையில் தீ மற்றும் அடர்ந்த புகை நிரம்பியதை காண முடிந்தது. பாலிங் தேசிய தொடக்கப்பள்ளி ஒரு வைரல் வீடியோ மூலம் பாலிங் தேசிய பள்ளி தீ விபத்திற்குள்ளானதாக குடியிருப்பாளர்கள் தெரிவித்ததை வைரலான வீடியோவில் காண முடிந்தது. தீயை அணைக்கும் நடவடிக்கை தற்போது நடைபெற்று வருகிறது. எனினும் இச்சம்பவத்தில் எவரும் காயம் அடைந்தது குறித்து தகவல் எதுவும் கிடைக்கவில்லை. இம்மாநிலத்தில் வார இறுதி விடுமுறை இன்று தொடங்கிய நாளில் அச்சம்பவம் நடந்துள்ளது. பாலிங்கில் சிக்கிய 5 அடி ராஜநாகம்.
கெடா பாலிங்கில் கம்போங் கெத்தம்பார் மஸ்ஜித் குவாலா பெனாங் பகுதியில் உள்ள வீடொன்றில் சுமார் 5 மீட்டர் ராஜநாகம் பிடிபட்டது. அப்பகுதியில் வசித்து வந்த 70 வயதுடைய பெண் ஒருவரின் வீட்டின் கழிவறையில் தான் அந்த ராஜநாகம் இருந்துள்ளது. அதனை கண்டு அதிர்ச்சியடைந்த அம்மாது உடனடியாக தீயணைப்பு துறையினரை அழைத்துள்ளார். 6 பேர் கொண்ட தீயணைப்பு சம்பவ குழுவினர் அந்த இடத்திற்கு வந்தடைந்த போது அந்த ராஜநாகம் 1 மீட்டர் உயரத்தில் எழுந்தது. மிகவும் ஆக்ரோஷமாக இருந்ததால் தீயணைப்பாளர்கள் அதனை பிடிக்க 30 நிமிடங்கள் எடுத்துக்கொண்டனர். பிடிப்பட்ட அந்த ராஜநாகம் அருகில் உள்ள இயற்கை வனப்பகுதியில் விடப்பட்டது. மேலும் பருவநிலை காரணமாக பாம்பு போன்ற விலங்குகள் வீட்டினுள் குடியேறாமல் தடுப்பதற்கான முக்கிய வழிமுறைகளை பொதுமக்கள் முன்னெடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது.